எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த உறவு முறைகளை மிக சரியாக பேணாததனுடைய விளைவு இன்று எமது ஈமானிய சமுதாயம் மிக பெரும் அவலங்களை சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். காதலின் பெயரால் ஏமாந்து போகிற எத்தனையோ இளம் யுவதிகளையும் இளைஞர்களையும் பார்க்கிறோம். நேற்றைய தினம் என்று நினைக்கிறேன், ஒரு செய்தி முகநூலிலே படிக்க கிடைத்தது. இலங்கையில் பிரபலமாக முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற ஒரு பகுதியில், அந்த பகுதியை அண்டி வாழுகிற ஒரு முஸ்லிம் கிராமத்தில் 14 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கற்பழிப்பு என்பது அவளை நிர்பந்தித்து செய்யப்பட்ட ஒன்றல்ல. 27 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் ஏற்கனவே போதை பாவனையில் சிறைச்சாலையில் சென்று வந்திருக்கிற ஒருத்தர், அவரின் மீது 3 வழக்குகள் ஏற்கனவே இருக்கின்றன. திருமணம் முடித்து ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை இருக்கிற அதே நிலையில், மனைவி இருக்கிற அதே நிலையில், இந்த 14 வயது பிள்ளையை நான் காதலிக்கிறேன் என்று சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அந்த பிள்ளையை தனிமையில் அழைத்து சென்று அவளோடு தவறாக நடந்து கொண்டு கடைசியாக அது குடும்பத்திற்கு தெரிய வருகிற பொழுது இப்பொழுது போலீஸ் நிலையத்திலே 14 வயது சிறுமி பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டு ஊடகங்களிலே வந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உறவுகளை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்று. ஏற்கனவே போதைப்பொருள் பாவனையில் வழக்கு முடிந்து சிறைச்சாலை சென்று வந்த ஒருத்தர், 3 வழக்குகள் அவனின் மீது இருக்கின்றன. ஒரு பிள்ளையினுடைய தந்தை ஏற்கனவே ஒரு திருமணம் முடித்திருக்கிறார். எல்லா தகவலும் தெரிந்து கொண்டு, எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு, இவன் இப்படியானவன் என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற நிலையில் அவன் சொன்ன வார்த்தைக்கு மயங்கி ஒரு 14 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை, ஒரு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை அவனுடைய வார்த்தைக்கு மயங்குகிறது என்றால் நாம் எங்கிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எமது ஈமான், எமது உணர்வுகள், சிந்தனைகள் எப்படி கட்டமைக்கப்படுகின்றன, வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், இன்று எங்களுடைய ஈமானிய சகோதர சகோதரிகளில் பலர் பெண்ணுரிமை சம்பந்தமாக பேசுகிறார்கள். பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும், ஆண்களுக்கு சமமானவர்களாக வாழ வேண்டும், அவர்களுக்கான தொழில் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கான பிரயாண சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும், மறுப்பதற்கில்லை. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இன்று இருக்கிற இந்த பெண் சுதந்திரம் இருக்கிறதல்லவா, இந்த பெண் சுதந்திரத்தின் கோஷமிடுபவர்கள் எல்லாம் சாதித்த ஒரே ஒரு சாதனை பெண்களுடைய ஆடைகளை குறைப்பு செய்தது மட்டும்தான். எந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? எந்த உரிமைகளை பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? எந்த சுதந்திரத்தை உறுதி செய்திருக்கிறார்கள்? ஐரோப்பிய நாடுகள் தொடங்கி இன்று எங்களுடைய நாடு வரைக்கும் பாடசாலைகளில் கல்வி கற்கிற மாணவிகளுக்கு ஆசிரியர்களால் பாதுகாப்பில்லாத நிலை. வெளியிலே பல்கலைக்கழகங்களில் இருக்கிற மாணவிகள் எப்படி திரும்பி வருகிறார்கள் என்ற பயத்தோடு பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல். இன்னும் ஒரு படி மேலே போய் தன்னுடைய சொந்த மகளை தனிமையில் வாப்பாவோடு, சகோதரர்களோடு, உறவுகளோடு விட்டு செல்லுவதற்கு சொந்த உறவுகள் பயப்படுகிற ஒரு மனோநிலை இந்த சமுதாயம். அன்புக்குரியவர்களே, அதன பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு இன்று நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். நான் ஆரம்பத்திலே சொன்ன விதிதான், அல்லாஹ் ஒரு விஷயத்தை தீர்மானித்தால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை வரையறை செய்தால், நிச்சயமாக அதில் நனவுகளை தவிர வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் எவ்வளவுதான் போராடினாலும் சரி, எவ்வளவுதான் நியாயப்படுத்துவதற்கு நவீன கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு வந்து குவித்தாலும் சரி, ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் வரையறையை தாண்டி பழகுதல் என்பது பாதகமான விளைவுகளை தவிர வேறு எதையும் இந்த சமூகத்தில் தீர்த்து வைக்காது. அப்படி நலவுகள் இருக்கும் என்றால் அல்லாஹ் ஒரு காலமும் அதை தடை செய்திருக்கவே மாட்டான். அல்லாஹ் ஒரு காலமும் அதை தடை செய்திருக்கவே மாட்டான். அன்புக்குரிய சகோதரிகளே, இதை நம்புங்கள். ஒமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும்
அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை வரையறை செய்து இது இப்படித்தான் என்று சொல்லிவிட்டால் முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்திருக்கலாமே என்று கருத்து தெரிவிப்பதற்கு எந்த சுதந்திரமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த உரிமையும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது அல்லாஹுடைய வரையறை. அன்புக்குரிய சகோதரிகளே, இது அல்லாஹுடைய வரையறை. அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லுகிற மிக அற்புதமான வரையறை. இந்த வரையறை மீறி போயிருக்கிறோம் அன்புக்குரிய ஈமானிய சகோதரிகளே.